இந்த ஆராதனைக்குள்ளாக நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை ஆராய்ந்து கர்த்தருக்குள்ளாக ஆராதிக்கும்படியாக இந்த காலங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் தலைகளை வணங்கி, ஓ நன்றி ராஜா அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமையின் ராஜா, ஓ மகத்துவ ராஜா, ஓ தேவனே நன்றி. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடியாமா அப்படியே நுழைந்த நாளத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுமா. இந்த ஆராதனை மகிழைகளோடு நீர் இருக்க ஆண்டவரே. ஓ தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி பலஷிரியனே, ஓ தகப்பனே. ஒரு கையில் மேகம் பெரிய மலை கண்டது போலாண்டவரே. இந்த சபை நிரப்புங்க, உடைய பிரசனத்தினால நிரப்புகிறாங்க, உடைய பிரசனத்தினால ஊற்றுங்க, ஒரு பிரசனத்தினாலே மலை நடத்துங்க. ஓ மகிமை நீர் ஆண்டவரே. உடைய ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நம்ம அப்படியே ஜெபிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. மாட்சிமை உமக்கென்று
கர்த்தர் இந்த நாளிலுமாய் உங்களோடு என்னோடு பேச வந்திருக்கிறார். சிந்தனையை அலமோதப்படாதபடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் இப்போ சில சுய காரியங்கள் நமக்கு வேலை செய்யலாம். அதெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில போட்டுட்டு கர்த்தர் ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துவோம். இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா?
நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்
Thank you.
Oh, yeah,
அப்படி கண்களை மூடி அப்பா எங்கள் பரலோக தேவனே, வானாதி வானங்கள் பொல்லாத நல்ல தகப்பனே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் செயல்கள் எங்கள் நடத்தைகள் அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறென்றும் வேணா நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே. விலகாத தெரியாத சமூகமே சுதந்திரமே. வேறொன்றும் வேணா நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு நன்மைகளை தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்க பலனல்லப்பா, எங்களால ஒண்ணும் கூடாத ஆண்டவரே. ஆண்டவரே,
எங்களுக்கு உமது பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. விலகாத உமது பிரசன்னம் பரலோகம் நோக்கி பார்க்கிற வழிகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. வானாதி வானங்களுக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் அதிகாரமுடைய உண்மையும் நீதியும் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தலை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. எல்லா துதிக மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரணும்னா 10 வாட்டி கூட கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. இதனாலையும் கூட பரிசுத்த ஓய்வு நாளில் திருச்சபைக்கு வந்திருக்க அனைவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அநேகர் வந்திருக்கீங்க. நீங்க வந்த வாஞ்சியின்படி கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் வசனம் சொல்லுகிறது, எவன் இடத்துல வாஞ்சியா இருக்கணும் அவனை அவர் பராமரிப்பான்னு சொல்லுகிறது. சரிங்களா? அந்த வாஞ்சியோடு வந்திருக்க நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? இந்த நாளிலும் கூட நான் தியானத்துக்கு ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் ஒரு சில காரியங்கள் வந்துச்சு. அப்போ அந்த தியானத்துக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிச்சு. அந்த தலைப்பை கொண்டு தான் அந்த நாளில் கூட கர்த்தரோட வார்த்தை நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விரும்பிய ஒரு சில காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை குறித்து தான் நான் தியானிக்க போறேன். சரிங்களா? அது என்னன்னு தெரியல, எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி அப்படி மண்ணுக்கு வந்து நின்ற கடை டக்குன்னு தொண்டெல்லாம் அடைக்குது. ஏன்னு தெரியல, உங்களுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, வாட் இஸ் காட் வே? எது கர்த்தருடைய வழி? கர்த்தருடைய வழி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நான் மத்தியில் வைக்கிறேன். சரிங்களா? புரியுது எல்லாத்துக்கும்? திருப்பி அடுத்த வாட்டி சொல்லுங்க. மரியாக்கா, நீங்க தான் கண்டுபிடிக்க நேரம் இருக்கீங்க, சொல்லுங்க. எஸ் சிஸ்டர், சிரிச்சா போதது, வாயத்தோடு சொல்லணும். ஆமீன். கர்த்தருடைய வழி. மேகா டீச்சர் அவர்களே, எஸ், இந்த காரியத்துக்கு நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா இந்த பூமியில வந்து எல்லா வழிகள், அநேக வழிகள் உண்டு. நன்மையான வழிகள் உண்டு, தீமையான வழிகள் உண்டு, நெருக்கமான வழிகள் உண்டு. ஆனாலும் ஒரு வழி இருக்குது, அதுதான் கர்த்தருடைய வழி. சரிங்களா? நம்ம அநேக வழிகளை பார்த்திருக்கலாம், நம்ம அநேக வழிகளில் சென்றிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கேட்கிற ஒரே வார்த்தை, நாம் எந்த வழியில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தவோ உங்களை கேள்வி கேட்கவோ வர்ற எனக்கு வேலை அது இல்லை. கர்த்தனோடு கூட பேசின காரியத்தை நம் சபையாருக்கு நம்மளோடு கூட கொண்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நம்மளுக்குள்ளாரையே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது, வாட் இஸ் அ காட் வே என்று சொல்லிட்டு. சரி, அப்படி அந்த வழிகளை பற்றி பார்க்கும் பொழுது இயேசுவின் வழிகள் என்ன என்று நாம் அறிந்தால்தான் நம்ம அந்த வழிகளுக்கு போக தெரியும். இப்போ நம்ம கிட்ட கேள்வி கேட்டேன், எது கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லி கேட்டேன். ஆனால் அநேக வழிகள், அவர் கடந்து போன பாடுகளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நமக்கு கர்த்தருடைய வழிகள் என்னென்று அறிந்து கொள்வதற்கு சத்தியத்துக்குள் பார்க்கும் பொழுதுதான் அந்த வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அநேகர் வாஞ்சியா இருந்திருக்காங்க கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள. அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவ ஊழியர்கள் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு. ஏன்னா ஒரு தகப்பன் போற வழியை பிள்ளையாண்டான் வந்து இது பண்ணும் பொழுதுதான் ஒரு பூர்த்தி ஆகுது. சரிங்களா? சரி, அந்த காரியத்துக்கு போக அப்படி இந்த நாளைக்கு கூட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 1. சாம்ஸ் 128 verse 1. எடுத்து வாசிக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ்ல படிங்க. ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். இங்கிலீஷ் அண்டி படிங்க. Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. ஆமென், ஆமென். வசனம் பாருங்க, அழகா சொல்லுது. இந்த வசனத்தை நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனத்துக்குள்ளதான் ஒரு ரகசியமே அடங்கியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம சொன்னல, எது கர்த்தருடைய வழி என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது தான் அவர் வழி தெரியும் என்று சொன்னோம். சரி, நம்ம மத்தியில் வந்து நம்ம சொன்ன நிறைய வழிகள் என்று சொன்னேன். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தர் வந்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு.
கர்த்தர் இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலம் எடுத்து மனித அவதாரம் எடுத்து வருவதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதுக்கு என்னன்னு சொன்னாக்கா, மனுஷர்கள் கர்த்தருடைய வழிகள் செல்லாததுனால தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அந்த வசனம் நம்ம படிக்க வேணாம், நம்ம சொல்லிடுறேன். சரிங்களா? அப்ப அந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இயேசுவின் வழிகளில் வந்து நம்ம இப்போ ஒரு வழிகளை பார்க்க போறோம். அதுதான் அன்பின் வழிகள். இயேசுவுக்கு ஒரு அழகா சொல்லுவாங்க, அன்பின் ரட்சகர் என்று சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? குரல் கொடுத்தீங்கன்னா நான் மற்ற காரியத்துக்கு போவேன். ஃபர்ஸ்ட் ஆமீன். இயேசு கிறிஸ்துவினாலே அன்பு. ஆமா இல்லையே? இயேசு கிறிஸ்துனா லவ்வுக்கு அங்கீகாரமுடைய ஒரு தகப்பன்னா அவர் நம்ம இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதுதான் முதல் வழி, அன்பின் வழியை காட்டுகிறார். சரிங்களா? ஏன்னா ஒருவருக்கு ஒரு அன்பு கொள்ளுகிற கற்பனை வந்து அவர் கொடுக்கிறார். சரிங்களா? ஏன் அவர் கொடுக்கணும்? நம்மளுக்கு தான் பிரமாணங்கள் நிறைய இருக்குது. நியாய பிரமாணங்கள் 600க்கு மேல இருக்குது. 10 கட்டளை இருக்குது. ஏன் அவர் கொடுக்கணும்? ஏன்னா மனுஷன் வழி விலகி போன அநேக காரியங்கள் உண்டு. அதனால அவன் சத்துருவுக்குள் சேர்ந்து வாழப்படுகிறதுனால கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படிக்காக அன்பின் வழியை மனிதனுக்கு போதிக்க வந்திருக்கிறார். முதல் அவரை காட்டினது அவர் அன்பை தான் காட்டினார். ஏனென்றால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன ஒரு ஓமை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் புதுசா ஒரு இது உருவாக்கல. ஏன்னா பைபிள்லயே நிறைய சுரங்கங்கள் சொல்லலாம். இப்ப தங்கங்கள் தேடுறதுக்கு ஒரு ஆழமான என்னொன்றுமே அதுக்குள்ளேயே அநேக காரியங்கள் இருக்கு. அதே போலதான் இந்த வசனத்துல வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொன்ன வசனத்துல அதுக்குள்ள ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் வழி முதல் ஒரு வழி இருந்தது, அது அன்பின் வழியா இருந்தது. ஏன்னா அநேகரோட உள்ளத்துல அன்புகள் இல்லை, அன்பு தனிந்து போயிருந்தது. அன்புக்கு பதிலாக கோபங்கள், மூர்க்கங்கள், உன்னோட என்று சொல்லி கொண்டு வாழ்ந்துற ஜனக்கூட்டங்கள் பாவம் பெருக்கி கொண்டு போயிருந்தது. அதற்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தரை திருத்த வேண்டும் என்று சொன்னால் முதல் ஒரு கீ வேணும், அன்பு. அன்பு இல்லாம நம்ம கோபத்தை காட்டணும்னு சொன்னா அந்த அவன் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் வந்து எல்லாம் இமோஷனலான ஆளுங்க. நம்மளுக்கு ஒரு ஏசுனா நம்மளோட தப்பு நம்மள்கிட்ட கேட்டால் நமக்கு கோபம் வந்துடும். ஆனா அது நம்மகிட்ட அரவணைச்சு அன்பா கேட்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம். இதுதான் கர்த்தர் அறிந்த நல்ல அவருக்கு தெரியும். அவர்தான் நம்மளை உண்டாக்கினது. திருப்பி சொல்றேன், தொண்டை ரொம்ப காய் ஒரு வார்த்தைகளை. அல்லேலூயா. இப்ப அன்பின் வழியில இயேசு சொன்ன ஒரு உவமையை பார்ப்போம். சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. அல்லேலூயா. எடுத்தவங்களை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென், ஆமென். அண்டி படிங்க. But a certain Samaritan, as he journeyed, came where he was, and when he saw him, he had compassion. So he went to him and bandaged his wounds, pouring on oil and wine, and he set him on his own animal, brought him to an inn, and took care of him. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, பின்பு சமாரியன் ஒருவன் வந்தான். நமக்கு எல்லாம் தெரியும், வேதத்துல வந்து நம்ம வந்து நேற்று வச்சுக்கப்பட்டவங்க. நமக்கு எல்லாம் நம்ம அநேக வருஷமா இயேசு அறிந்து கொண்டிருக்கிறோம், வேதத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சமாரியனை குறித்து பார்க்கும் பொழுது இதுக்குள்ளேயும் அநேக ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அன்பின் வழிகளை குறித்து சொன்னதுனால நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வழியா நம்மளுக்கு இந்த கதை நல்லா தெரியும்னால கொஞ்சம் ஷார்ட்டா படிக்க சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனோட வழிகள் அவன் வழிகள் எப்படி இருக்கும் பொழுதுனா எப்படி இருக்க வேண்டும்னா, ஒரு நல்ல சமாரியன் வருவதற்கு முன்பாக அந்த பாதையில யார் யார் வந்தா? யாரு? சமாரியன். நல்ல சமாரியன் வருவதற்கு லேவியர் வந்தான். ஆமாவா? அந்த வழியா லேவியன் வந்தான். அந்த வழியா பரிசேயன் ஒருத்தர் நடந்து போனோம். ஆமா இல்லைங்களா? ஏன் சொல்றேன்னா, இந்த பரிசேயன் என்றவர்களும் லேவி என்றவர்களும் கர்த்தரை அநேகமா அறிந்த ஜனங்கள் தான். ஆனா ஏன் ஒருத்தர் கண்ணுமனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உதவி செய்ய மனசு வரல? அந்த இருதயத்துக்குள்ள அன்பின் அந்த இருதய கிரியைகள் இல்லை. புரியுதுங்களா? நான் அவங்களை குற்றத்திற்கு வரல. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வச்சிருக்காங்க. லேவி என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வேதத்துல யாத்திரை பார்க்கும்போது கர்த்தருக்கு எவ்வளவு போஜனம் உள்ள, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, கர்த்தருக்கு எவ்வளவு விசேஷமான பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஒரு வழி நடந்து போகும் பொழுது ஒரு காரியம் நடந்திருக்கா எப்படி அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு காரியத்தையும்
ஒண்ணா செஞ்சு கொடுத்து போனார். அதுதான் கர்த்தருடைய வழிகளை காட்டினார். ஏன்னா மனிதரை விட்டு விலகின அநேக காரியங்களை உணர்த்தும்படிக்காக ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சா செஞ்சாரு. அதுல ஒரு நல்ல சமாரியனோட உவமை தான். ஏனென்று சொன்னா வேறுபாடு பார்த்து கடந்து போனது உலகம். இது வேறுபாடு பார்த்து தாழ்ந்தோர் உயர்த்தோர், நான் சமாரியன், நான் இஸ்ரவேல்காரன், நான் அந்த தேசத்துக்காரன், நான் உயர்ந்தவன் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வந்து சொல்லுகிறார், ஒரே ஒரு காரியம் தான், அன்பு தான் முக்கியம், தவிர மேலுள்ளவன் கீழுள்ளவன் என்று சொல்லல. ஒருத்தர் துக்கப்படும் பொழுது ஆதரிக்காத வாழ்க்கை மனுக்குலத்துக்கு எப்படி வந்துச்சு என்று கர்த்தரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதுதான் அவர் அங்கிட்ட அவர் கூட்டத்தில் சொல்றாரு, நல்ல சமாரியன் போல ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னா ஒருத்தன் துக்கத்தில் இருக்கும் போது அவனை பாதுகாக்க வேண்டிய மனுஷனுக்கு அந்த குணங்கள் இல்லாம போய்விட்டது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மளை அவர் சாயலாக படைத்திருக்கிறார், அவரின் ரூபத்தின் வழியாக படைத்திருக்கிறார். எப்படி நமக்குள்ள கர்த்தருடைய அன்பு இல்லாமல் போய்விட்டது, எப்படி கர்த்தர் காட்டின வழிகள் விலகி போனது. அதனாலதான் கர்த்தர் முதல் காட்டின ஒரு காரியம் இருக்கு, அன்பின் வழிகள். அந்த அன்பின் வழிகள் சுருக்கமா பார்க்கும் பொழுது நல்ல சமாரியனுக்கு வந்த அந்த இருதயம் தான். ஏன்னு சொன்னா குணங்கள் மாறப்பட்டது. அநேகருக்கு ஞானமான காரியங்கள் இருக்கும். இப்ப நம்ம சொன்னது பரிசேயன் லேவியர் என்று சொல்ற பொழுது அவங்களுக்கு வேதத்தில் உள்ள ஞானங்கள், அன்பின் ஞானங்கள் எவ்வளவோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சமாரியனா வந்து செயல்பட முடியும்னா ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் வழி விலகிறது? இது கர்த்தரை அறிந்த அநேகருக்குள்ளும் அடங்கி கொண்டிருக்கிற ஒரு சில காரியமா இருக்குது. இதை கர்த்தர் உணர்த்தும்படிக்காக தான் ஒரு வழியை கொடுத்தார், அன்பின் வழியில் நடந்து கொள்ள போன்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அல்லேலூயா. ஒரு அழிவு சொல்லுவோமா? திருப்பி அந்த முதல் வசனத்தையே படிங்க. நம்ம இன்னைக்கு அந்த வசனம் தான் படிக்க வேணாம். அந்த வசனத்தில் உள்ள ரகசியத்தை கொண்டு தான் எல்லா காரியமும் தெரிஞ்சு ரசிக்கல. அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கியா அப்பா சிஸ்டர், நீங்க மாற்றி சங்கீதம் 128:1 ஆண்டி நீங்க படிங்க, இங்கிலீஷ் எடுத்து படிங்க. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். சரிங்களா? முதல் அன்பின் வழிகளை பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து செய்த 100 வழிகளை உங்களுக்கு காட்ட போறேன். டைம் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சிக்கவே கூடாது. நான் முடிக்கலன்னா இறங்க மாட்டேன் நடந்து விட்டு. சரிங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு அன்பின் வழியை காட்டினார். அது கண்டு அவர் காட்டின ஒரு வழிகள் உண்டு. அதுதான் தாழ்மையின் வழிகள். ஏன்னா தாழ்மை என்பது அது நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அநேக காரியம் வந்துருச்சு. இப்போ நமக்குள்ள இருக்கப்ப நம்ம ஒரு குடும்பமாக ஒரு 5-10 வருஷமா பழகிட்டோம். நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போயிடுவோம். அதே இந்த இடத்துல ஒரு பதவியில் உள்ள டத்தோ நம்ம கூட வந்து நார்மலா பிசிக்கலாக பழகுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் பாய் அம்மா தானே. நான் ஏன் இந்த வருஷம் சொன்னேன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்காரு. சரி எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 2:5 நான் ஒவ்வொரு தியானத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற கர்த்தருடைய காரியங்களை நீங்க தியானிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அந்த இயேசுவின் வழியை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய குணங்களையும் அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 2:5 5-8. ஆமென். 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 போதும். ஓகே. தேவனுடைய சொரூபம் ஆண்டி அதை மட்டும் படிங்க. 6வது வசனம் அது பண்ணுங்க. தேவனுடைய சொரூபமாய் இருந்தோம். படிங்க ஆண்டி. ஆமென். ஆமென். அது போதும். ஏன்னா நல்லா பாருங்க, அவர் யாரோட ரூபமா இருக்காருன்னா அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கார். நான் ஏன் அந்த காரியத்தை சொன்னேன்னா நம்மளுக்கும் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ரூபம் தான் நமக்கும் இருக்கும். நான் ரூபன் சொல்றப்ப பார்த்து ரூபனை சொல்றேன், ரூபம் பேஸ் சொல்றேன். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. தாழ்மையின் வழியில அவர் நடப்பதற்கு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. நம்மள மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு ஆள் இல்லை. அவர் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடையவர், பிதாவின் அவர் சுரூபமாய் இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவர் வார்த்தையானவர். ஏன்னா அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. சரிங்களா? அந்த வார்த்தையின் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள வார்த்தையானவர் மனுக்குலமாய் வந்து பிதாவின் சுரூபமாய் இருந்தோம். அவர் என்ன பண்ணார்? தாழ்மையை நடக்கிறார். தாழ்மையை நடந்து அவர் வழியை காட்டினார். சரி, இயேசு கிறிஸ்து அப்படி என்ன தாழ்மையை காட்டினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வசனத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த வசனத்துக்கு வந்து எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு பாதத்தை கழுவினது. அதை விட தாழ்மையை
நம்ம எப்படி பார்க்க முடியும்? நான் என்ன சொன்னா, அப்பா பிள்ளை கால் கழுவலாம். நர்சிங் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க கால் கழுவலாம். ஆமா இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரி ஆளா? அவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்மளுக்கு அந்த புத்திர சிவகாரத்தின் பாக்கியம் வந்துச்சு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? தேவனின் சொரூபமாய் இருக்கிறார். அவர் தேவனின் சொரூபமாய் இருந்தும் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும். அதுதான் தாழ்மையின் வழிகள். ஏனென்று சொன்னால் அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தும் ஏன் அவர் மனுக்குலம் எடுத்து வந்தார்னா, அவர் நம்மளை நேசித்ததுனால. அதை நிரூபிக்க வேண்டிதான் ஒவ்வொரு வழிகளாய் அவர் காட்டி கொடுத்து வந்தார். ஏன் அதை சங்கர் இந்த வசனத்தை எடுத்து சொல்றேன்னு சொன்னாக்கா, நம்மளும் நம்ம சந்ததியும் ஒன்றும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டு அதை ருசித்து நடக்க வேணும். புரியுதுங்களா? இல்லைன்னா தவற விட்டுருவோம். உலகம் நம்மளை தவற விட்டுரும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணிடும்னா ஒரு மோல் பண்ணி ஒதுக்கிக்கும். அழகா நம்மளுக்கும் தெரியாம அந்த மோல்குள்ள உட்கார்ந்து இருப்போம். இயேசுவின் அன்பின் வழியும் தாழ்மையின் வழியும் உணராம வாழ்ந்து கொண்டதுன்னா நம்ம அழகா அப்படியே பாலிஷ் பண்ணி ஒதுக்கப்பட்டிருப்போம். அதை அறிந்தவர் யாருன்னா கர்த்தர் கொண்டுதான் அறியும். சரிங்களா? தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த தாழ்மையின் வழிதான் எனக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. நம்ம சரி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து தாழ்மையில் நம்ம ஒரு சின்ன பக்கம் எனக்கு இந்த வார்த்தை தியானம் பண்ணுறப்ப எனக்கு அழகாக நம்ம தோன்றுறது என்னன்னா, மதர் தெரேசா. நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல, மதர் தெரேசாவோட சரித்திரம் தெரியும். ஏன்னா அவருக்கு எவ்வளோ தாழ்மையாக இருந்தாங்க. அவரை துப்புனாங்க, அரைஞ்சாங்க. அவங்க இந்த கையில் அந்த துப்புன சளியை அந்த எச்சு எடுத்துட்டு எனக்கு இந்த கையில் காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் தாழ்மையின் வாழ்ந்ததுனால அவர் இறந்துட்டாங்க. அவரோட பேரில் இன்னும் 500 அந்த பராமரிக்கிறோம் இடம் வந்து இன்ன வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு பெண்ணால செய்ய முடியாத காரியம் என்று பார்க்கும் பொழுது, இந்த பெண்ணை தெரேசாவை பார்க்கும் பொழுது அவங்க செஞ்சது இன்ன வரைக்கும் பேசப்படுது. அவங்க என்ன பெரிய ரொம்ப பலசாலியான ஆளா, இல்லை நல்ல பெரிய எஜுகேட்டடான ஆளா, இல்லை நிறைய பிஸ்னஸ் மேன், அவங்க நல்ல வருமானம் உள்ளவங்களா? ஏன் அவங்களுக்குள்ள அவங்க இருதயத்தில் ஒரு காரியம் கர்த்தர் பேசினார், அவங்க வழிகள். புரியுதா? அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தருடைய வழிகள். ஒரு இரண்டாவது காரியம் சொல்றேன், தாழ்மையின் வழிகள். இதெல்லாம் நமக்கு வழிகாட்டினவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் நான் சொல்றேன், கர்த்தருடைய வழிகள் என்று பார்க்கும் பொழுது அன்பின் வழி ஒன்று, தாழ்மையின் வழி ஒன்று. சரிங்களா? ஓகே. இன்னொரு காரியம் வந்து நான் எடுக்கப்படுவது சேவையின் வழிகள். சரிங்களா? சேவையின் வழிகள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அநேக காரியங்கள் சேவை பண்றார். எப்படி இதை சேவை பண்ணாருன்னா, நான் மீண்டுமா ஒரு காரியம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து யாரு? அல்லேலூயா. யாருப்பா? எப்பா இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிருக்கேன். நம்ம கடவுளையா? அவர் தியானிச்சபடி பார்க்கும் பொழுது அவர் தேவனின் சொரூபமாய் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த வல்லமை வைத்துக்கொண்டு, ஐயா நீ போயிட்டு தம்பி ரூபன் கோ தேர் டூ தட் ஒர்க் அப்படி சொல்லல. நீ போய் அந்த வேலையை பார்த்துரு, நீ போய் பிரதர் ஜே மீடியாவில் முடிச்சுட்டு வந்து என்ன காட்டுங்க அப்படின்னு சொல்லல. பாஸ்டர் ரூபன் நீங்கள் மினிஸ்ட்ரியாக முடிச்சு வந்து எனக்கு லிஸ்ட் கொடுங்க அப்படி சொல்லல. அவர் இறங்கி போய் அந்த சேவையை செய்தார். படுத்த படுக்கையாக இருந்த 38 வருஷம் அவர்கள் எப்படி அங்க இருந்தவங்களுக்கு யாருக்கும் தோணலையே தன் பிதாவோட ஒருமனப்பட்டு வெட்டி கூட சிக்கம்ட்டு? எப்படி தோணலை? ஏன்னா அவங்க காலத்துல தாவீதோட சங்கீதம் இருந்துச்சு. அவங்க வாழ்ந்த காலத்திலும் ஆதியாகமம் தொடங்கி எல்லா ஆகமும் இருந்துச்சு தானே. ஏன் அந்த காரியம் செயல்பட வைக்க முடியல? அவர்களுக்கே தெரியாம உலக காரியங்கள் அவளை சுற்றி ஒவ்வொரு விதமாக ஒதுக்கி வைத்திருந்தது. கர்த்தராகிய கிறிஸ்து இதெல்லாம் கிறிஸ்து உணர்ந்துதான் ஒவ்வொரு வழியாக அன்பின் வழியும் தாழ்மை வழியும் சேவை வழியும் கற்றுக் கொடுத்தார். நான் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடுறேன். சரிங்களா? டைம் 10 ஓடிடுச்சு. சரிங்களா? இதை செய்ததுனாலதான் இந்த மாதிரி அன்பின் காரியங்கள், அந்த மாதிரி நன்மைகள் செய்யறது. பசியா இருக்கிறவங்களுக்கு சொல்றாருல்ல, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பிட உணவு கொடு. நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ வந்து கவனிக்கல. ஆமாவா? நான் துக்கத்தோடு இருந்தேன், எனக்கு ஆறுதல் சொல்லன்னு சொல்றாரு. எப்படி சேவைன்ற அந்த உள்ளம் இருந்தாதான் இருதயத்தை செய்ய முடியும். மனுஷனுக்கு இந்த இருதயம் இல்லைன்னு என்று சொல்லல, அதெல்லாம் மறைக்கப்பட்டு போய் விட்டது. அதெல்லாம் ஒரு சில சூழ்நிலை வந்து அவன் இருதயத்தை மாட்டிக்கொண்டு அப்படி அதை உணரப்படுத்தாம போயிடுச்சு. அதனாலதான் இயேசுவின் வழிகளை நாம் மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பிடிச்சு நம்ம நடக்க முடியும். சரிங்களா? ஒன்னொன்னு பெரிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. சரிங்களா? அன்பின் வழியை பார்த்தோம், தாழ்மையின் வழிகளை பார்த்தோம், சேவையின் வழிகள் பார்த்தோம். கர்த்தருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கர்த்தர் இயேசு. அவர் நல்லவர். வேற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னோட கொஞ்சம் பேசுங்க. கேட்குது சிஸ்டர் பிரிசிலா, சும்மா சொல்லுங்க. கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு பேர், நல்ல பேர் இருக்கு. அது கூட நம்ம படிச்சிருப்போம், ப்ரே பண்ணி போச்சு. தெரிஞ்சே சொல்லுங்க. ராங் லிஸ்டர்
எகவாயிரி. ஆனால் அந்த எகவாயிரி அவர் பரிசுத்தராக இருக்காருல்ல, ஆமாம் இல்லையா? எகவான்றது எல்லா இதுலையும் இருக்காரு. அந்த அவர் எப்படி இருக்காருன்னா பரிசுத்தம் உள்ளவராக இருக்காரு. நான் அதை பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தேன்னா, தேவன்கிட்ட வல்லமை இருந்துச்சு, அவர் வழி விலகல. தேவன்கிட்ட அன்பு இருந்துச்சு, அந்த அன்பை பயன்படுத்தி மற்றவங்களை ஆட்கொள்ளல. தேவனிடத்துல வந்து சேவை பண்ற இருதயம் இருந்துச்சு, அதை வைத்து அவர்கள் என்ன பண்ணல, வருமானத்தை ஈட்டிக் கொள்ளல. ஏன்னா சேவை பண்றது இப்படிதான் இன்கம் வந்துடல, ஆமா இல்லையா? ஒருத்தர் அன்பா இருந்தாலும் நம்மளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க தானே. இயேசு கிறிஸ்து அன்பா, இப்ப நம்ம அன்பா தான் நம்மளுக்கு அதிக உறவுகள் வரும், நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் வரும், ஆமா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு இந்த காலத்துக்கு வந்திருக்காதா? அவர் பாக்கெட்ல போட்டு பேக்ல ஒதுக்கி இருக்காரா? நோ. ஒவ்வொன்றை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் ஒரு காலத்துல போக வேண்டிய காரியம். ஆனா நீ பூமியில வாழும் பொழுது கடைபிடித்து நடக்க வேண்டிய காரியம் அன்பின் வழி, தாழ்மையின் வழி, சேவையின் வழி. மிக முக்கியமான ஒரு வழி பரிசுத்தமா இருப்பது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனையும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பூமியில பரிசுத்தம் நிர்மூலமாக்கப்பட்டதுனால பாவங்கள் என்ன விட்டே தெரியாம பாவத்தில் நடக்கிறவனால வந்த ஒரு காரியம் தான் அந்த பாவ வழிகளை உணர முடியாம போயிடுச்சு. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஏன் பழைய ஏற்பாடு அவர் சொல்லலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசி சொல்லலையா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லலையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லலையா? எவ்வளவு தீர்க்கதரிசிகள், எவ்வளவு ராஜாக்கள், எவ்வளவு ஆசாரியர்கள் வந்து சொல்லி உணர்த்தப்படலையா? ஏன் இந்த மாதிரி செயல்படல? அப்பா என்ன பண்ணா, ஒவ்வொரு தீர்க்கதரிசில தன் நாவை வைத்து அனுப்பி பேசிக்கொண்டே வந்தார். ஜனங்கள் அப்படியே அதை உணரப்படாம கர்த்தருடைய வழிகள் இதுதான் என்று சொல்லி கொண்டு எப்படி வந்திருக்காங்கன்னா, நான் லேவியரா இருக்கிறேன், நான் பரிசுத்தர், நான் வந்து பரிசேயனா இருக்கிறேன், நான் வந்து ஆசாரியனா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? இந்த வேத பாரகர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் வெள்ளங்கி போட்டுருவாங்க. ஏன்? கர்த்தர் வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர்கள் என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? பரிசுத்தமாக அழைக்கப்பட்டிருக்க பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்க பரிசுத்தத்தை விட்டுட்டு உங்கள் சாயல வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் கர்த்தர் சொல்கிறார், நமக்கு ஒரு காரியம் முக்கியமா வேண்டியிருக்கு, அது பரிசுத்தம் உள்ள வழி. உலகத்துல பாடுகள் எல்லா காரியங்களும் வரும், வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் நிரூபிச்சாரு, பாவங்கள் வந்தாலும் என்னை மேற்கொள்ளாது. ஆமாவா? நான் இன்னும் அதிகமா வசனங்களை வைத்து சொல்லலாம், நம்ம டைம் கொஞ்சம் போயிட்டு இருக்கனால அழகா சொல்லிடு. இந்த இயேசு செய்த ஒவ்வொரு வழிகளை பார்த்து பொழுதுதான் அவர் மன்னிக்க முடிஞ்சது, அவர் அன்பா இருக்க முடிஞ்சிச்சு, அவர் எல்லா காரியத்தையும் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் வந்து எனக்கு கர்த்தர்கிட்ட ஒரு பிடிச்ச காரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் இயேசுக்கு ஒரு அடையாளம் உள்ள பேர்கள் விசுவாசிகள், ஆமாவா? விசுவாசிகள். நம்மளுக்கு வந்து நம்ம கிறிஸ்டியன் தெரியும், ஆனா நம்மளுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம அழைக்கப்படுகள் இவர்கள் கிறிஸ்டியன், ஆமாவா? ஆனா இந்த கிறிஸ்துவர்களுக்குள்ள கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் இருக்கு, கீழ்படிகிறவர்கள். புரியுதுங்களா? கீழ்படிகிறத பார்க்கல பெரிய எந்த ஒரு காரியம் இல்லை. அதான் நீதிமொழிகள் 23:4 வரும். என் வாலிப வயசுல படித்த வசனம் இன்ன வரைக்கும் அது ரொம்ப பிடிக்கும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி வரும். ஒருத்தனுக்கு மகிமை வேணுமா, ஒருத்தனுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கை வேணுமா, என்ன பண்ணும்? நீ தாழ்மையா இருக்கணும். அந்த தாழ்மை எங்க? அந்த பரிசுத்தமாய் வாழ்வது எங்கன்னா வேதத்துக்குள்ள இருக்கணும். நான் யாரையும் குற்றம் சொல்ல, அந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்மளோடு கூட கர்த்தர் பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒன்றும் கல்லல்ல. அவர் நம்மளோட நேசத்தை விட, நம்ம காட்ட அன்பை விட 1000 மடங்கு பெரிய அன்பு காட்டுகிறது. ஆமென். சரி, இப்ப நான் இயேசுவின் அன்பை சொல்லிட்டேன். அன்பு யார் யார் இயேசுவின் வழிகள் நடந்தான்னு பார்ப்போமா? பார்க்கமா வேணாமா? சொல்லுங்க, குரல் கொடுங்க. ஆமீன். இயேசுவின் கேட்டது காட் வேன்னு சொன்னோம்ல, அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வழியை காட்டிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் வாழ்ந்த காலத்துல அநேகர் வாழ்ந்துருக்காங்க, ஆமாவா இல்லையா? அநேக சீஷர்கள் உருவாங்க. நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பீரியட்லேயே உள்ளவங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும், 12 சீஷர்கள் தெரியும், சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவின் மறுரூபத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுதான் அப்போஸ்தலர் பவுல், ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து பெஸ்டானவர் தான். ஆனா அவங்க வந்து சீசர்கள் மத்தியிலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அவங்களாம் இயேசுவோட டிராவல் பண்ணாங்கப்பா, அவங்களாம் இயேசுவோட அற்புதத்தை செஞ்சவங்க, அநேக ஊழியர்கள் செஞ்சவங்க. திடீர்னு யார் இந்த பையன் டக்குன்னு வந்துட்டு இயேசு நாமத்தை தூசித்த மகனாக இருந்துவிட்டு எப்படி இப்ப நானும் கிறிஸ்துவினுடைய சொல்லி வாழ்ந்தாரு. அந்த வாழ்ந்த வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கு, சரிங்களா? அவர் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் இன்பமாய் வாழ்வதை விட துன்பத்தை சகிப்பதே நல்லது என்று சொன்னார். ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை அறிந்து கொண்டு வாழ்ற வாழ்க்கையில நான் இன்னைக்கே ஜாம்பவான் ஆயிடுவேன், ஸ்ட்ராங் மேன் ஆயிடுவேன், கர்த்தரை அறிந்து கொண்டதுனால நான் நாளைக்கே பணக்காரன் ஆயிடுவேன்,
நான் நாளானிக்கு இன்னும் அழகானவன் ஆயிடுவேன், இல்லை இன்னொரு நாளைக்கு நான் இன்னும் ஞானவான் ஆயிடுவேன். அப்படி இல்லை. கிறிஸ்துவ காட்டுகிற ஒவ்வொரு வழியை கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் இந்த பூமிக்கு மாதிரியா இருப்போம், அதாவது எக்ஸாம்பிளா இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மனுஷனை, இந்த தேவ மனுஷனை நான் எடுக்கும் பொழுது அவர் பட்ட பாடுகளை பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற நாம் ஒரு துளி பட்டிருக்க மாட்டோம். சரிங்களா? நான் இந்த மனுஷனை உயர்த்தி தான் பேசணும். ஏன்னு சொன்னா கர்த்தருக்காக ஒருத்தர், கர்த்தருக்கு அடுத்து இயேசுவின் வழிகள் நடந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டது அப்போஸ்தலர் பவுல். சரிங்களா? அவருக்கு துன்புறுத்தல் வந்தது, சுவிசேஷம் பண்றதுனால துன்புறுத்தல் வந்துச்சு, சிறைவாசல். சரி, எத்தனை ஜெயில் போயிருப்பார் தெரிஞ்சவங்க சொல்லலாம். அது நம்ம ஒரு குடும்பமா இருந்தா தெரிஞ்ச சொல்லலாம். எத்தனை சிறைவாசல் அவர் அனுபவிச்சிருப்பாரு சொல்லுங்க. வேகமா சொன்னாலும் வரணும். சொல்ல மாட்டீங்களா? சரி, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பிலிப்பியர் எழுதின நிருபம் நான் படிச்சோங்க. அவர் பிலிப்பியர் எழுதின நிருபம், அவர் ஒன்றும் பிலிப்பி நாட்டில் ஆஃபீஸில் உட்காந்துருந்தது, சிறையிலேருந்து உட்காந்துருந்தார். அவர் எருசலேமில் இருக்கும் பொழுது சிறையிலேருந்து தான் நிருபங்கள் எழுதினார். ரோமுக்குள்ள போறப்ப ரோம்லேயும் சிறையிலேருந்து தான் நிருபங்கள் எழுதினார். கர்த்தருடைய வழிகள் நடக்கும் பொழுது உலகம் நம்மளை ஒதுக்கி கொண்டு தான் போகும். நீ அன்பா இருக்க பார்ப்ப, உன் அன்பை மாற்றுறதுக்கான காரியங்கள் உலகத்துல ஒர்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பவுல் இருந்த வாழ்க்கை இப்ப அந்த மனுஷன் நல்லா படிச்சவர், ஆமாவா இல்லையா? நல்லா படிச்சவர், கவர்மெண்ட் அந்தஸ்துல உள்ளவர். ஏன்னா அந்த ரோமன் அரசாங்கமே என்ன பண்ணிச்சுன்னா அவருக்கு எல்லாம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு, நீ போய் கொள்ளுதான்னு. ஆமாவா? அப்படி இருக்க மனுஷன் நல்லா ஜாலியா கெத்தா இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொன்னா நடுங்கி ஒரு லெவலுக்கு மூவ் பண்ண ஒரு மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கிறார். அவரை ருசி பார்த்த மனுஷன் மூவ் பண்ற வாழ்க்கையில துன்பங்கள் வருது, சிறைவாசல்கள் வருது, பசி வருது. ஒரு மனுஷனுக்கு பசி எவ்வளவு போய் கொடுக்க தெரியுமா? ஒரு நாள் சாப்பிடாம வந்துடலாம், அவர் பட்ட பசி நம்ம வந்துருப்போமா? பசி வருது. இன்னொரு காரியம், அவர் தியானிக்கும் பொழுது அவர் கூட இருந்த ஜனங்களே, அவர் செய்த ஊழிய செய்த ஜனங்களே அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, வஞ்சனையாக செயல்பட்டார்கள். அவரை என்ன பண்ண நிர்வாணமாக்கி இது பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில தன் நிர்வாணம் எவ்வளவு பெரிய வேகம், ஒரு வேதனையான காரியம், எழுப்பி வரவே முடியாதுல்ல, என்னை எப்படி அவமானப்படுத்தாங்க சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் சகித்து அவர் வாழ முடிஞ்ச காரணம் என்னன்னா இயேசுவின் வழியை அறிந்து கொண்டதுனாலதான் அவரால் வாழ முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்ப நான் அடுத்த ஒரு காரியத்துக்கு போயிடுறேன். ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அப்போஸ்தலர் கர்த்தரை பின்பற்றினவர், தாழ்மையா இருந்தவர், சர்வ அதிகாரம் அவருக்கு அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் என்னமோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தாரு. கர்த்தர் அவரை தொட்டார், கர்த்தருடைய வழிகளை அவர் உணர்ந்தார். அவர் அது கண்டு நடக்கும் பொழுது அன்புக்காக சகலத்தையும் தாங்கிக் கொண்டார். அவரோட தாழ்மைக்காக அவர் நடிச்சிருந்தால் அவர் ஒரு கேங் உருவாக்கி அவர் என்னென்னமோ பண்ணிருக்கலாம், இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல. என் தேவன் கொடுத்த ஒரு வழி இருக்கு, அந்த வழி நடக்கும்னு சொல்லி எல்லா பாடுகள் வந்தது, பசி வந்தது, தாகம் வந்தது. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் வசனம் அதிகாரம் 11 படிப்போம். 2 Corinthians chapter 11 verse 24 to 27. 2 Corinthians எடுத்து படிக்கலாம். அத யூதர்களால் ஒன்று குறைய நாட்பட்டடியாக 5 தரம் அடிபட்டேன். ஆமென். 300 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். ஆமென். 1 தரம் கல் எறியுண்டேன். 3 தரம் கப்பட் தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென், ஆமென், ஆமென். அண்டி படிங்க படிச்சு From the Jews, நல்லா கேளுங்க. அண்டி படிங்க, நல்லா கேளுங்க. 5 times I received ஆமென். 40 stripes minus 1. 3 times I was beaten with rods. Once I was stoned. 3 times I was shipwrecked. A night and a day I had been in the deep. In journeys often, in perils of waters, in perils of robbers, in perils of my own countrymen, in perils of the Gentiles, in perils in the city, in perils in the wilderness, in perils in the
nakedness. ஆமென் ஆமென் ஆமென். இங்க பாருங்க, ஒரு மனுஷன் அவர் பெருசா ஒன்றும் பண்ணலங்க. கர்த்தர் உன்னதன ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பாடுகள் வந்துச்சு. ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் அவர் கர்த்தர் காட்டின வழி நடந்த பொழுது 2000 வருஷம் ஆச்சு. அவர் நம்ம பார்த்ததே இல்லை. அவர் என்ன மாதிரி கலர்னு தெரியாது, அவர் என்ன மாதிரி ஹைட்டுன்னு தெரியாது, குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா, அவருக்கு சுருட்டு முடியா அப்படி கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது 2000 வருஷங்கள் கடந்தாலும் பேசப்படுவதற்கு ஒரு காரியம் உண்டு. அதுதான் கர்த்தரின் வழியில் நடந்த பிள்ளைகளுக்கு. சரிங்களா? இப்போ நாம் எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் வழிகள் சொல்லிட்டோம். கர்த்தருக்காக யார் யார் வாழ்ந்தாலும் நம்ம சொல்கிறப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன், சரி முதல் வந்து கர்த்தரின் வழிகள், அப்புறம் வந்து இன்னொரு காரியம் என்னன்னா யார் இந்த வழியில் நடக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் வாழ்ந்துகள் இருக்காரு. சரிங்களா? ஏன்னா தேவனோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாகணும். சரிங்களா? இல்லை இப்போ நம்ம வாழ்கிற பூமியில் அதெல்லாம் அந்த கஷ்டம் அந்த அந்த காரணத்தில் வந்து ரொம்ப ஃபயராக இருந்துச்சு அந்த இடம், இல்லை ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, அந்த ரொம்ப வைரலாக இருந்த டைம்னால இப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு தேவ ஊழியர் இருக்கார். நான் வந்து ஒரு கிளாஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுது MTPCயில் படிச்சுருக்கும் பொழுது எனக்கு இந்த புக்கை வந்து இது பண்ணாங்க, தெரிஞ்சுக்கணும் எனக்கு புக்கு. சரிங்களா? அந்த புக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட அந்த புக்கு எழுதின மனுஷனை குறித்து பேச போகிறேன். சரிங்களா? ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பேர் வந்து ஜான் புன்யன் என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்தில் 16ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் இருந்தார். அவர் நார்மலாக கிறிஸ்தவராக அப்படி தெரியல. சரிங்களா? அவர் வாழ்ந்த வாழ்க்கைனா ஒரு சாதாரண வாழ்க்கை தான். தன் தகப்பன் இரும்பு பட்டையில் வேலை செய்கிறாரு, அதோடு கூட அவர் இணைந்து வாழ்கிற ஒரு மனிதன் இருந்தால் அவர் தான் ஜான் புன்யன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அவர் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை அவ்வளோவா நேசித்த மனுஷன் அல்ல, அவர் வழியில் போய்ட்டு வந்த மனுஷன். இப்போ நம்மளுக்கு படிச்சிருந்தோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பசங்க உங்களுக்கு நீங்கள் படித்ததுல ஒரு நல்ல சர்டிஃபிகேட் சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அம்மாவை அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம படித்த படிப்புகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஜான் புன்யனோட சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படித்ததில்லை. அவர் பாவத்தில் பேர் பெற்று சர்டிஃபிகேட் வாங்குவார். இவன் பாவத்தின் பலவிதத்தில் செய்யக்கூடியவன் என்று சொல்லி. சரிங்களா? ஒன்னொன்று எப்படி அவர் வாழ்ந்தாருன்னா ஒரு மனுஷனை கேலி பண்ணுறதுல த பெஸ்ட் என்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. நம்ம சொன்னேன் படிக்கிற படிப்புக்கு சர்டிஃபிகேட் வாங்குறோம், நமக்கு அதிக அங்கீகாரம். ஆனால் இந்த மனுஷன் ஜான் புன்யன் வந்து வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காருன்னா, நான் ஒரு கெட்டவன், நான் ஒரு அசுத்தமானவன். ட்ராக் இதில் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ட்ராக் இதில் டீல்லையும் சரி இது பண்ண ஒரு நல்ல ஒரு அந்த டீமில் உள்ளவங்களுக்கு ஒரு பவரான ஆள். அந்த மாதிரி தப்புக்கு நல்ல பெயர் பெற்ற ஒரு நல்ல மனுஷன் இருந்தவர் தான் ஜான் புன்யன். சரிங்களா? அவர் வாழ்க்கையில் வந்து சரியான படிப்பறிவு இல்லை. ஏன்னா நான் ஏன் இவர் எடுத்துன்னு சொன்னாக்கா, நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் பவுலை பார்த்தோம், அவர் அதிகமாக படிச்சிருந்தார். ஒரு கட்ட தொட்டனால அவருக்கு அநேக காரியங்கள் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மனுஷன் வாழ்க்கையில் 16ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த மனுஷன் வாழ்க்கையில் படிப்பறிவு குறைவு. அவ்வளோ பெஸ்ட்டாக வாழக்கூடிய வழிகள் இல்லை. தன் தகப்பன் ஒரு இரும்பு ஃபேக்டரியில் வேலை செய்கிறார், அதை வச்சு ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. இவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் கர்த்தரை அறியாமல் உலகத்தின் பாவத்தில் அப்படி மிதந்து வாழ்ந்திருக்காரு. பரிசுத்தத்தில் இல்லை, நல்ல படிப்பில் இல்லை. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டங்கள் வந்தது, கர்த்தர் அவரை தொட்டால் கர்த்தருடைய வழிகளை காண்பித்தார். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அவர் அநேக பாவங்கள் செய்தவர். அவருக்கு இந்த உலகம் திருப்பி அவரை மாற்றி கொடுத்துச்சு. பாவத்துள்ள மனுஷன் இவர் நீதியின் மனுஷன் சொல்லிட்டு இந்த மனுஷனை எடுத்ததுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஜான் புன்யன் இப்போ நமக்கு பிரசங்கம் பண்ணுறோம், வாரம் ஒரு பிரசங்கம், யூடியூப்ல பிரசங்கம், அப்படியே லைஃப்லாம் ஓடுது. 16ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்த இந்த பூமியில் ஒரு பிரசங்கம் பண்ணுனா அரசாங்கம் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு காரியமும் செய்ய முடியும். அப்படி இல்லை, நான் பண்ணுவேன் என்று பண்ணால் ஜெயிலில் வச்சுருவாங்க. ஒரு நாள் இல்லை, 12 வருஷம் வைப்பாங்க. ஏன்னா அரசாங்கத்தின் ரூல்ல மீண்டனால. இந்த மனுஷன் பாவத்தில் வாழ்ந்த மனுஷன் கர்த்தர் தொட்டதுனால கர்த்தரை என்ன பண்ணா பிடிச்சு கொள்கிறார். சின்ன வயசுலேருந்து அவர் கர்த்தர் தெரியல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு படியா நான் ஏன் இந்த காரியம் எடுத்துருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு சில நம்பிக்கைக்குள்ள வளர்ந்து வந்திருப்போம், ஆரம்பத்தில் ஒரு சில தெரியாத காரியங்கள் வந்திருப்போம். ஆனால் இந்த மனுஷனும் ஒரு காலம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவரை கர்த்தரை அறிந்து கொள்கிறார். ஒவ்வொரு படியா மாற்றம் அடைகிறது, அவர் வாழ்க்கையில ஏற்படுது. ஆனாலும் அந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து நின்று இவர் அவர் ஊழியத்தை செய்கிறார். ஏன் என்று சொன்னால் இயேசுவின் வழியை அறிந்து அதன்படி நடந்ததுனால தான் அவருக்கு இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியுது. அவர் அவர் எடுத்ததுக்கு நிறைய அழகுகள் இருக்கு, அவர்கிட்ட நிறைய அழகு இருக்கு. அவர் பற்றி சொல்லணும், அவர் நல்ல மனுஷன். ஏன்னா பாவத்தில் அவர் சர்டிபிகேட் கொடுத்த உலகம் உங்களுக்கு தெரியுமா? பைபிளுக்கு அடுத்து
அதிகமா விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொன்னா இவர் எழுதின புஸ்தகம். படிப்பறிவு இல்லாத மனுஷன், நோமான படிப்பு தான். அவர் எழுதின புத்தகம்னா மோட்சத்தின் பயணம், த பிளிரம் ஆஃப் என்னமோ பேர் வரும் சரிங்களா. அந்த புத்தகம் 200 மொழிகளை மொழிபெயர்த்து அநேகர் கோடிக்கணக்கான ஆசீர்வாதமா மாறிச்சு. நான் இந்த வசனத்தை எடுத்த காரணம் என்னன்னா, அந்த கற்பனை குறித்து நம்ம வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு எந்த சமயம் என்று சொல்லி தேவையில்லை. கர்த்தரை நீங்க பிடித்துக் கொள்வதற்கு தயார் நடந்தீங்கன்னா கர்த்தர் பாவ வாழ்க்கையோடனே தூக்கி இப்படி கொண்டு பரிசுத்தமா ஒரு தேசத்துக்கு, ஒரு பூமிக்கு ஒரு அடையாளமா வைக்க முடியும் என்று சொன்னால் நம்மளை கர்த்தர் எப்படி ஒன்றும் வல்லமே பயன்படுத்த முடியும். அதுக்கெல்லாம் ஒரே கீ நம்மளோட வழிகள் கர்த்தருடைய வழிகளால் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இங்க முன்னுக்கு 2 பேசுறதுனால அப்படின்னு இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஏன்னா மனுஷனா இருக்க நமக்கு ஒரு லிமிட்டட் தான் இருக்கு. அதை வந்து நம்ம கர்த்தரால் யோசிக்க முடியாது. அதெல்லாம் கர்த்தர் உணர்த்தும்படிக்காக தான் அவரோட வழியை காட்டினார். ஏன்னா ஜனங்கள் பாவத்துல போயிட்டு இதுவும் ஓகே தான் என்று வாழ்ந்த காலம். ஆமாவா? நம்மளுக்கெல்லாம் மோசையோட சரித்திரம் புதுசா தெரியுமே. எல்லாம் ஓகே ஓகே. செங்கடலை பார்த்தவங்க, மாறாவி நீரை பார்த்தவங்க, அப்பத்தை பார்த்தவங்க, மேகஸ்தம்பத்தை பார்த்தவங்க, அநேகத்தை பார்த்தவங்க. ஆனாலும் ஒரு காலம் வரப்ப அவர்கள் எப்படி போனாங்கன்னா அவர்களுக்கு இருக்க வழிகள் தான் போனாங்க. சரிங்களா? இந்த நாளிலும் கூட நான் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். 40 நிமிஷம் ஆச்சு. இந்த நாளிலும் கூட வந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவர் அன்பின் வழியிலும் அவருடைய தாழ்மையின் வழிகளும் அவருடைய சேவையின் வழிகளும் அவருடைய பரிசுத்த வழிகளும் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி வைப்பாருன்னா, எடுத்துக்கொள்ளுங்க அந்த அதே வசனத்தை திருப்பி எடுத்து படிங்க. முதல் வசனம் Psalms 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். அண்டி படி அண்டி. Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. ஆமென் ஆமென். நான் மீண்டும் சொல்றேன், இந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு நம்ம வசனம் எப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள். இப்போ அவர் வழிகளில் பார்த்தோம். ஆனால் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது முன்னுக்கு பயந்து என்று சொல்லி வருது. அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? எதுரா வய இப்போ அவர் என்ன பண்ணாரு? ஒரு மாதிரி ஆனார். அவர் சரியாக ஃபீல்குள்ளே போல. நான் சொல்கிற பயம் இந்த பயம் இல்லை. இப்போ காரியா நான் இப்போ சொல்கிறதுக்கான ஒரு பயம் இருக்குது. அவருக்கு பயந்து நடக்குது அப்படின்னா ஒரு தகப்பன் அடிச்சுவான்ற பயம் இல்லை. இப்போ நான் கூப்பிட்டதுக்கு வந்தார்ல, இந்த பயம்னா கர்த்தர் முன்பு அவருடைய கணத்துக்குரிய என் கணம் எங்கேன்னு கேட்டவர் தான் நம்ம தேவன். அப்போ அந்த கணம் எப்படின்னா இப்படி தான். இந்த வசனத்தில் வந்து நம்ம வந்து வசனத்துக்கு கடைசியில் பார்க்கும் பொழுது பாக்கியவான் சொல்லுது. இந்த பயம் எப்படின்னா தகப்பனை கூப்பிட்டா வர்றது, தகப்பன் வந்து சைலண்டாக இருக்காங்களே, அது வந்து பயம் இல்லை, தகப்பனுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ அப்போ நம்ம அந்த பயத்தை பார்த்தோமே, அந்த என் மோகன் இது பண்ணான் லீசா, கொஞ்சம் பயங்கரமாக பண்ணுவான்னு பார்த்து பண்ணவே இல்லை. எனக்கும் பயந்தா டக்குன்னு திருப்பி அட்டாக் பண்ணுவான்னு நம்ம கூட்டு பிள்ளைங்க வேற மாதிரி வேற. சரியா? ஆனால் ஏன் இந்த பயத்தை குறித்து சொல்றேன்னா, கர்த்தர் விரும்புகிற பயம் இருக்கு, அவருடைய கனத்தை கொடுக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் வாழ்க்கையில அநேக பாடுகள் வந்த பொழுதும் அவருடைய கர்த்தருக்கு பயந்தார். என் தேவன் என்னை என்ன பண்ணாலும், தானியேலோட வாழ்ந்தவன், என் தேவன் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல. எப்படி சொல்ல முடிஞ்சது? தன் கர்த்தர் யார் என்று அறிந்தனால தான் சொல்ல முடிஞ்சிச்சு. அப்ப கர்த்தர் கொடுக்கிற கனத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் மூவ் பண்ணும் பொழுது அவருக்கு பயந்து. சரிங்களா? யார் கர்த்தருக்கு பயப்படுவானா? வசனத்தை கேட்கல, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, செயல்படாதவங்களுக்கு தான் அந்த பயம் வரும். பாவம் பண்ணி கர்த்தர் வசனம் இருக்கு, ஆனால் அந்த கர்த்தர் தண்டிப்பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பயம் வரும். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பயந்து என்று சொல்லுவாங்க. பார்க்கும் பொழுது அவர் வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய செயல்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை செய்து நடக்கும் பொழுது அநேக காரியங்கள் செயல்படும். அந்த பயம் உதைக்க போகுதுன்னா ஒரு வழிகளுக்குள்ள போகுது. அந்த வழிகளுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னா பாக்கியவான் என்ற வசனத்தில் முடியுது. இந்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். இன்னொரு வார்த்தை சொல்லுமா? பாக்கியவான். எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். சங்கீதம் 23 எடுங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் 23. சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்களா?
2வது வசனம் படிங்க. Psalms 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. ஆமென் ஆமென். இந்த வசனம் நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவை தெரியும்னா இந்த வசனம் தெரியுன்ற லெவலுக்கு நமக்கு இருக்கு. தாவீது இந்த வசனத்தை எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அநேக பாடுகள் செய்திருக்காரு, பாவங்கள் செய்திருக்காரு. ஆனால் கர்த்தர் அவர் அமர்ந்த தண்டையில் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் வழியை கேட்டு நடந்தார். என்ன சொன்னார்னா, தேவனே உன் வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி. இந்த வசனத்தில் பார்க்கணும்ல, நான் ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன்னு சொன்னாக்க, நல்லா பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவன் என்று சொல்லும் பொழுது, நம்ம அவர் வழியில் நடந்து அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுத்து அவருக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது, அவர் செய்து வைத்த அன்பின் பாதைகள், அவர் செய்த தாழ்மையின் பாதைகள், சேவையின் பாதைகள் செய்யும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி இருக்குமா? பிளஸட்னு போட்டிருக்கோம். ஆமா இல்லையா? அப்ப இந்த வசனத்துல வந்து எப்படி இருக்குன்னா, அமர்ந்த தண்டையில வந்து எந்த ஒரு சேதமும் நடக்காது. ஓடிக்கொண்டிருக்க தண்ணியில நம்ம பிள்ளை இறக்க கூட நம்ம விடுவோம். ஆமாவா இல்லையா? அமர்ந்த தண்ணியில மிருகம் கூட வந்து அதிகமா தண்ணி குடிக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அவர் வழியில் பயந்து நடக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் நடைபெறும். நம்ம அமர்ந்த தண்டையில வாழ்க்கை வாழ்வோம். அதாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிம்மதி கர்த்தரின் வழியில் நடக்கிறவங்க தான் கொடுக்கப்படும். சரிங்களா? நான் கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வேளையில் கூட கிறிஸ்து நம்ம வைத்திருக்கிற இந்த வழிகளை பிடித்து கொண்டு அவருக்காக இன்னும் மென்மேல் பலப்பட்டு அவர் ஊழியத்தையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம் சமுதாயத்திலும் சரி, அன்புள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் சேவை செய்ய வாழும் பொழுது அவரை கொடுக்கிற வாக்கியம் பெரிதாக இருக்கும். சரிங்களா? எல்லாரும் எழுந்து கண்களை மூடி ஜெபம் செய். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடி கண்களை மூடி தியானித்த வசனத்தை அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ பரிசுத்தர் ஆண்டவரே. நம்ம நாளில் கூட ஒரு பாட்டு படிச்சோம்ல, கடைசியாக ஒரு பாட்டு படித்தோம். அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோடு போன அந்த காரியத்தை சொல்றேன். பரலோக கவனத்தை ஈர்க்கணும்னா நம்முடைய வழிகள், கர்த்தருடைய வழிகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா பரலோகம் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறதா இருக்கு. பரலோகம் திரும்பி பார்க்கணுமா, வானம் திரும்பி பார்க்கணுமா, அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கணுமா, அவர் வழியில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் செயல்படும். சரிங்களா? நம்ம இந்த வேலையை கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த பங்கி இருக்கிறபடினால நம்ம ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, அப்பா உங்க வழியில் நடக்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி பரிசுத்தரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர், நீங்கள் நல்ல வழிகாட்டியாகி கிறிஸ்துவே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வழிகாட்டிய கிறிஸ்துவுக்கு நன்மை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத அவர் வழி நடக்கும்போது அவர் நமக்கு விலகாத தேவனாய் இருக்கிறார். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே சுதந்திரமே. நீ
பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அன்பை கூர்ந்து ஆண்டவரே, உமது வழிகள் நடக்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காற்றை போல எடுத்தவரே, உமது வழிகளை உணர்ந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கேட்ட வார்த்தைகள் கர்த்தர் நம்மளோடு பேசுவதற்காக நன்றி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியம், அதாவது நம்முடைய பந்திக்காக வந்து இருக்கிறோம், திருவிருந்து பந்திக்காக வந்து இருக்கிறோம். இந்த அப்பமும் திராட்சரட்சமும் கர்த்தர் நமக்காக அது சும்மா கொடுக்கல. அதுல தியாகங்கள் இருக்கு, அதுல sacrifice இருக்கு. அவர் சும்மா கொடுக்கல. இது அவருடைய சரீரம் நமக்கு பிக்கப்பட்டது, இது அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நமக்கு கொஞ்சம் காயனா நம்ம அப்படியே துடிப்போம். ஆனா கர்த்தர் நமக்காக அவரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் விரும்பத்தக்க ரூபமா இல்லாதது என்ற வசனத்தை நாம் அதற்காக, ஏனென்றால் அதுக்கு ஒன்று காரணம் தான். அவர் நம்மளை எதிர்பார்க்கிறது அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும், அவர் நாம் வழியில் நடக்க வேண்டும் என்றதுக்காக தான் அவர் நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய திருவிருந்து நாம் வந்து இந்த கர்த்தருடைய திருவிருந்து நாம் எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தோம், நம்மளை நாம ஒப்பு கொடுப்போம். வாரம் நாம் செய்த அனைத்து காரியங்களை நாம் முன்பதாக கொண்டு வருவோம். திருவிருந்து நாம் மாதம் நாம் எடுக்கிறோம். ஆனால் நமக்குள்ள எந்த விதமான மாற்றம், கர்த்தருடைய வழியில நடக்க முடியாதபடி நிறைய தடைகள் நம்மளை முன்னுக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருவிருந்து நாம் இந்த சடங்காச்சாரமாக எடுக்காதபடி அதை உணர்ந்து அதில் உண்மையிலே இந்த கர்த்தருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டது இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் அவரை நினைவு கூறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறோம். அதே போல நாம் இது எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் பாவ அறிக்கை நாம் செய்வோமாக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாவ அறிக்கை நாம் செய்வோமாக. ஹalleluya. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள்
நன்றி செலுத்துகிறோம் தேவனே. பிதாவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நாம் கையில் இருப்பது அவருடைய சரீரமாக இருக்கிறது, நமக்காக பிற்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை நாம் உட்கொள்ளும் போது, ஒரே குடும்பமாக நாம் உட்கொள்ளும் போது, அவருடைய சரீரத்திலும் நம்முடைய சரீரத்திலும் நாம் இணைக்கப்படுகிறோம். அவர் உறவுக்குள்ள, அவர் வழிக்குள்ள நாம் இணைக்கப்பட்டு நடக்கிறோம். நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரு குடும்பமாக கர்த்தருடைய சரீரத்தை, இந்த அப்பத்தை நாம் பானம் பண்ணுவோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இது நம்முடைய கையில் இருப்பது சாதாரண திராட்சை ரசம் அல்ல, கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நாம் பாவிகளாக இருக்கும் போது, நம் பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. விலையேறப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, இந்த ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. ஒரு வழியில் நடப்பதற்கு இந்த ரத்தம் நம்மளை முன் செலுக்கிறவையாக இருக்கிறது. நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரே குடும்பமாக நாம் கர்த்தருடைய திரு ரத்தத்தை பானம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆண்டவரே, ஒரு குடும்பமாக ஆண்டவரே இந்த ரத்தத்தை, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் ஆண்டவரே பானம் பண்ணுவதற்கு அப்பா கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இதன் ஆண்டவரே நாங்கள் சடாச்சாரமா எடுக்காதபடி அப்பா உண்மையிலே உணர்ந்து, ஆண்டவரே உண்மையிலே உணர்ந்து அப்பா உடைய ரத்தத்தில் ஆண்டவரை பானம் பண்ணி, உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே, உங்களுடைய சரீரமாக ஆண்டவரை எங்களை இணைத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தருடைய வழியில் அப்பா, இன்னைக்கு போதித்த கர்த்தருடைய வழியில் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்து பொழுதப்பா கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகி அப்பா உமது வழியில் பயந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்ற போறதுக்காக வசனமானது எங்களை மறவாதபடி எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்களப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமருங்கள். We still got time. அதனால சாட்சிகள் நேரம். சாட்சி நம்மளாம் ஃபர்ஸ்ட் வீக் இருக்காது, டைம் இருக்கிறதுனால ஒரு சாட்சிக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். மத்தியில் சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. என்னோட சாட்சி என்னவென்றால், இந்த பாடல், அந்த கடைசி பாடல் ஓரளவுக்கு கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. இந்த பாடல் அவர் எனக்கு சென்ட் பண்ணும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அந்த பாடோட மகத்துவம் என்ன, ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போகும்போது இந்த வாரம் முழுவதும் அந்த பாடல் எனக்குள்ள உள்ளான மனிதன் கூட பாடிக்கொண்டே இருந்தான். அப்போ நான் நினச்சேன், இது சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பாடல் சாதாரண பாடல் இல்லை, அது எழுதுகிறவனா தேவ மனுஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த பாடல் இருக்கிற மகத்துவம் நம்ம உணர்ந்து நம்ம பாடும் போதே, அதாவது நம்ம சும்மா அந்த பாடலை பாடாதபடி இந்த பாடலை நம்ம உணர்ந்து நம்ம பாடும்போது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். எனக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன். எனக்குள்ள அதாவது இவ்வளவு நாள் நம்ம செய்கின்ற, இவ்வளவு நாள் என்னை குறித்து நான் ஆண்டவரே நான் துதித்த காரியம், நான் நமக்கு பைபிள் வாசித்த காரியம் எல்லாம் பரலோகத்தை கவனத்தை ஈர்க்க வேண்டியது மற்றதும் தாங்க நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு தேவ வார்த்தை, அதாவது கர்த்தருடைய வழியில நடக்கும்படி ஆண்டவர் இன்னும் என்னை நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய வழியில நடக்கிறது மாற்றம் இல்லாமல் பயந்தாதான் நம்ம கர்த்தருடைய வழியில நம்ம நடக்க முடியும் என்று கர்த்தர் என்னோட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கூடான கூடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்களேன்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். காணிக்கை எடுத்துக்கொள்வோம். காணிக்கைக்காக காணிக்கை எடுத்துக்கொள்வோமா? கம் சிஸ்டர் மேகா வாங்க சிஸ்டர் மேகா. காணிக்கைக்காக போகணும். எல்லாரும் கண்களை மூடுவாங்க. இதாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு ஆட்சியாக இது ஆரம்பம் முதல் முடிவு வரை என்று கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இது ஆண்டு காணிக்க நேரத்துக்காக நாம் வருகிறோம் ஆண்டவரே. போற எல்லா கடமையும் நீர் ஆசிரிக்க முடியாது செபிக்கிறோம். இது சபை தேவையை பயன்பட ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆசிரிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. போற ஒவ்வொரு கடமையும் நீர் ஆசிரிக்க முடியாது செபிக்கிறோம். இயேசு நாம் ஜெயிக்கணும். ஆமென். இந்த கண்மலையானவரே இந்த காக்கும் தெய்வமே, இந்த கண்மலையானவரே இந்த காக்கும் தெய்வமே, வல்லமை மாற்றுமை நிறைந்தவரே அடிமைகள் மாற்றுகிறே, வல்லமை மாற்றுமை நிறைந்தவரே அடிமைகள் மாற்றுகிறே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையினோட அனௌன்ஸ்மெண்ட்டாக வருகிறோம். தேர்ஸ்டே வந்து சிரமான்லேயே லுக்குட்லேயே வந்து செல் குரூப் இருக்கும், கேஸ்டல் இருக்கும். ஸோ சிரமான் வட்டாரத்தில் உள்ளவங்க வந்து கலந்து கொண்டு இந்த வீடியோ வந்து நியமிக்கப்பட்டிருக்கோ அதில் கலந்து கொள்ளுங்க. அதே போல் லுக்குட் வட்டாரத்தில் உள்ளவங்க வந்து எந்தெந்த வீடியோ வந்து நியமிக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் வந்து நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த கேஷலுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால தான் கேஷல் என்ற அர்த்தம் விட நம்ம கேர் பண்ணுறது. ஸோ ஒரு குடும்பத்தில் போகும்போது கொஞ்சம் பட்டு குறிப்பிட ஆட்கள் போகாதபடி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஃப்ரீ மீன்ஸ் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் அந்த டைம் வந்தால் 8 மணிக்கு கேஸ் குரூப் நடக்கும். அதே போல் கம்மிங் ஃப்ரைடே வந்து 8 மணிக்கு ஃப்ரைடே வந்து எங்கள் ப்ரேயர் இருக்கும். நான் முடிஞ்சால் வந்து உற்சாகப்படுத்துகிறேன். அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்க தடைகள் உடையும். நம்ம ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை மகத்துவம் இந்த வட்டாரத்தில் வரும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்துவார். ஏனென்றால் prayer is a heartbeat of God என்று சொல்கிறாங்க. அதே போல் அவருடைய இதய துடிப்பு நம்ம தெரியும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஃப்ரீ மீன்ஸ் 8 மணிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி நான் அன்போட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வர சாட்டர்டே வந்து கிளீனிங் இருக்கும். எந்த ஃபேமிலி வந்து அதுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கோ வந்து நீங்கள் வந்து சபை சுத்தம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னே சுத்தம் பண்ண ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னால் கர்த்தர் வந்து சுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சபை சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கும். வந்து சுத்தம் பண்ண யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து சண்டே வந்து
10:30 மணிக்கு ஆராதனை நடக்கும். ஸோ 10 மணிக்கு வந்து ப்ரேயர் நடக்கும். இஃப் யூ ஃப்ரீ மீன்ஸ் வந்து 10 மணிக்கு வந்து 10லேருந்து 5 மட்டும் ப்ரேயர் இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ இஃப் ஃப்ரீ மீன்ஸாக 10லேருந்து 10:05 மட்டும். ஸோ பின்னாடி வந்து ப்ரேயர் இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆராதனை 10:30 மணிக்கு. ஸோ வருகிற 26 எனக்கு 26 இந்த மாதம் தேங்க்ஸ் கிவிங் ஆராதனை சொல்லி நம்மளுடைய மெயின் சபை வந்து இது டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து மார்னிங் வந்து நமக்கு ஆராதனை நடக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம சண்டே ஈவினிங் 26 இந்த மாதம் 26ஆம் தேதி 10ஆம் மாதம் ஈவினிங் 5 மணிக்கு வந்து சுபாங்கில் வந்து அந்த ஒரு இடம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோங்க. தயவுசெய்து குரூப்பில் வந்து எலர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் மியூட்டில் போடாதீங்க, குரூப்பில் எலர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அறிவிப்பு கொடுக்கும்போது குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து எலர்ட் பண்ணி பார்த்தா தான் சில காரியங்கள் தெரியும். நம்ம மியூட் பண்ணிட்டு போட்டால் சில காரியங்கள் தெரியும். அதனால் ஏன்னா இன்ஃபர்மேஷன் போடுறாங்க, நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து சும்மா ஒரு இது இல்லை. ஏன்னா அந்த காரியம் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு தேவையில்லாத காரியத்தை நாங்கள் போடலை. ஸோ நாங்கள் போட்ட காரியம் சம்திங் இஸ் பெனிஃபிட் ஃபார் அவர் சேக். ஸோ அதனால் வந்து நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது வந்து உங்களை நேசுவதற்கும் குறை சொல்வதற்கும் இல்லை. இது ப்ளீஸ் மேக் ஷுவர் சபையினோட குரூப்பில் போடுகின்ற காரியத்தை எல்லாம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேயர். இருக்குமா ஜெபம் செய்வோம். பிதாவே, தன்மின் தேவனே, தரிமனை வதற்காக ஸ்தோத்திரம். இந்த 4 ஆண்டு வரை எங்களுக்கு கொடுத்த காரியங்களுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. எல்லாம் உங்களை கருத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிச்சு வைக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதீங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கருவையும் ஒரு சமாதானமும் நம்மளுடைய என்று மீண்டும் இருப்பதாக தொடர்ந்து ஒருத்தருக்கு ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து செல்வோம். ஆமென்.